வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல மெனோடேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 11ஆம் வகுப்பு தாவரவியலுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு 11th பாட்னி தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் 70 மார்க். சரிங்களா? 1 மார்க் 15 கேட்பாங்க பேட்டர்னு. பப்ளிக் பேட்டர்ன் தான் குவார்டர்லி எக்ஸாமு. எப்போவுமே 1 மார்க் வந்து நல்லா தரவாக புக் பேக் படித்து வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுடைய குவார்டர்லி எக்ஸாமினேஷன் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இதிலேருந்து கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பூஞ்சைகளால் தாவரங்கள் ஏற்படும் நோய்களை குறிப்பிட பிளக்டோஸ்டில் என்றால் என்ன ஒரு எடுத்துக்காட்டு தருக, அபிசினியா ட்ராப்பா வேறுபடுத்துக, கூட்டுக்கணியினை திரள்கணியிலிருந்து வேறுபடுத்துக, இருவித்திலை இலை கோப்பை வடிவ பூத்தளம் கொண்ட தாவரங்கள் எவ்வாறு வகைப்படுத்துவாய், கட்ட வேறுபடுத்தும் நுண்ணோக்கியின் முக்கியத்துவம், மைட்டாசிஸ் அல்லது மறைமுக பகுப்பின் ஏதேனும் 2 பண்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம், முக்கியத்துவம்னு கூட கேட்கலாம். நைட்ரஜனஸ் காரம் மற்றும் கனிம வேதியியல் பயன்படும் காரத்தை வேறுபடுத்த ஆர்கி பாக்டீரியா என்றால் என்ன. அடுத்து எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும் வினா எண் 33 கட்டாய வினா. மொனிராவின் பண்புகளை எழுது. பாசிகளின் பசுங்கணிகத்தின் வடிவம் தனித்தன்மை வாய்ந்தது என கருதுகிறாயா? உனது விடையினை நியாயப்படுத்த. வேரின் பகுதியிலே படமறைந்த பாகம் குறி. பூவடி செதிலுடைய பூக்காம்பு செதிலற்ற இருபால் மலர், மறைமுக ஐந்தங்க மலர், தனித்த புள்ளி வட்டம், தனித்த அள்ளி வட்டம், மேல்மட்ட சூலகப்பை கொண்ட மலரின் மலர் சூத்திரத்தை எழுதுக. ஹெர்பேரியத்தின் பயன்கள் யாவை? செல்சுவரின் முக்கிய பணிகள் யாவை? மியாசிஸ் முக்கியத்துவத்தை எழுது. நொதிகளின் பண்புகளை பட்டியலிடு. பாலிட்டின் குரோமோசோம் பற்றி சிறுகுறிப்பு வரைக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்கு 5 × 5 25. இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க 10. இதிலிருந்து அப்படியே வந்து கோட்டையிலிக்கு உங்களுக்கு பாட்னி 11th பாட்னி குவார்டர்லி எக்ஸாமினேஷன் கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகும். 50 பிரிவு வகைப்பாட்டின் நிறைகுறைகள் பற்றி சிறுகுறிப்பு வரைகவும். வேர் உருமாற்றம் என்பது யாது? ஆணி வேர் உருமாற்றத்தை விளக்குக. ஆஞ்சியோஸ்போமுக்கும் ஜிம்னோஸ்போமுக்கு இடையே உள்ள வேறுபாடு. இலை அடுக்கு அமைவு வகைகளை வரி. சூல் ஒட்டுமுறையின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ICN பெயர் சூட்டும் சட்டம் பற்றி எழுதுக. கிளைட்டோரியா டென்னேசியா மலர் பண்புகளை விளக்குக. மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ் வேறுபடுத்துக. தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் உள்ள வேறுபாடு. டிஎன்ஏவின் பணிகளை எழுதுக. பண்பினை எழுதுக. ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.